தினமும் நீங்க யூஸ் பண்ற உங்க ஜிமெயில்ல ஒரு சீக்ரெட் பவர் ஒளிஞ்சிருக்கு. சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க. அது என்ன பவர்? அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்காகவே வேலை செய்ய உங்க இன்பாக்ஸ்லயே ஒரு சீக்ரெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 90% பேருக்கு, ஆமா 90% யூசர்ஸ்க்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. ஆனா இனிமே உங்களுக்கு அது தெரியும். சரி, அந்த சீக்ரெட்ட இப்ப ரிவீல் பண்ணலாமா? அது வேற ஒண்ணுமே இல்ல, நம்ம கூகுளோட லேட்டஸ்ட் ஏஐ தான். ஆமாங்க, உங்க இன்பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்காகவே ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இப்போ ரெடியா காத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஜிமெயில்குள்ளேயே இருக்கிற ஒரு ஏஐ டூல். இது மூலமா நீங்க இமெயில் எழுதலாம், தேடலாம், ஏன் உங்க இன்பாக்ஸையே சூப்பரா மேனேஜ் பண்ணலாம். இந்த எல்லா மேஜிக்குக்கும் பின்னாடி இருக்கிற பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கூகுளோட லேட்டஸ்ட் ஜெமினாய் 1.5 மாடல் ஏஐ தான். ஆமா, இந்த ஒரு சக்தி தான் எல்லாத்தையும் பாத்துக்க போகுது. வாங்க இதோட முதல் சூப்பர் பவரை பார்க்கலாம். இனிமே இமெயில்ஸ் தானாவே எழுதும். நிஜமாதாங்க சொல்றேன். இனிமே ஒரு பிளாங்க் பேஜ பார்த்துட்டு ஐயோ என்ன எழுதுறதுன்னு தலைய பிச்சுக்க வேண்டிய வேலையே இல்ல. நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு புது இமெயில ஓபன் பண்ணிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்போம். முக்கியமான இமெயில் எழுதும்போது கரெக்டான வார்த்தை வராம தவிப்போம். இப்போ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்தாச்சு. இந்த ஹெல்ப் மீ ரைட் ஃபீச்சரை யூஸ் பண்றது எவ்ளோ ஈஸின்னு பாருங்க. ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒரு புது இமெயில ஓபன் பண்ணுங்க. ஸ்டெப் 2, உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் அதை கிட்ட சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் கிளையண்ட்க்கு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பத்தி ஒரு ஃபாலோ அப் இமெயில் எழுது அப்படின்னு டைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸ்டெப் 3, உங்க ஏஐ அசிஸ்டன்ட் உங்க கண் முன்னாடியே ஒரு முழு இமெயிலையும் டிராஃப்ட் பண்ணி கொடுத்துடும். எப்படி? செமல்ல? ஓகே, அடுத்த சூப்பர் பவருக்கு போலாமா? அது ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்ச். இனிமே ஆயிரக்கணக்கான இமெயில்ஸ் குவிஞ்சு கடந்தாலும் அதுக்குள்ள தொலைஞ்சு போன எந்த ஒரு தகவலையும் கண்டுபிடிக்கிறது சும்மா குழந்தை விளையாடுற மாதிரி. நம்ம எல்லாருமே இந்த நிலைமையில இருந்திருப்போம். ச்சே, அந்த ரிப்போர்ட்டர் இந்த இமெயில் எங்கேயோ பார்த்தனே அப்படின்னு யோசிச்சு, ஆனா அது எங்க இருக்குன்னு தேடி தேடி டென்ஷன் ஆயிருப்போம் இல்லையா? இப்போ இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. முன்னெல்லாம் நாம பட்ஜெட் ரிப்போர்ட் Q3 அப்படின்னு ரொம்ப கரெக்டான கீவேர்ட்ஸ் கொடுத்து தேடணும். ஒரு வார்த்தை தப்பானா கூட ரிசல்ட் வராது. ஆனா இப்போ என் மேனேஜர் போன குவார்ட்டர்ல அனுப்புன பட்ஜெட் ரிப்போர்ட்டை கண்டுபிடின்னு நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசலாம். இது எவ்ளோ பெரிய கேம் சேஞ்சர்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளா சொல்லப்போனா இந்த ஸ்மார்ட் சர்ச் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இல்ல, நம்மள மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி யோசிக்குது. நாம என்ன கேக்குறோம்னு அதுக்கு புரியுது. அதுதாங்க விஷயமே. சரி, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இதனால உங்களுக்கு இப்போ ரியலா என்ன யூஸ்? வாங்க உங்க இன்பாக்ஸோட ஃபியூச்சர் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது ஜிமெயில் சூப்பர் பவர்ஸ் என்னென்னு ஒரு தடவை பாத்துரலாமா? நம்பர் 1, உங்க நேரத்தை மிச்சப்படுத்தலாம். செகண்ட்ஸ்ல இமெயில் ரெடி. நம்பர் 2, வார்த்தையே வரலையேன்னு கவலைப்படாம செமையா எழுதலாம். நம்பர் 3, மழை மாதிரி குவிஞ்சிருக்கிற இமெயில்ஸ்ல இருந்து எதை வேணும்னாலும் வேகமா தேடி எடுக்கலாம். அதுவும் நம்ம சாதாரணமா பேசுற மொழியிலேயே. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஃபியூச்சர்ல வரப்போற அப்டேட் கிடையாது. இந்த எல்லா பவர்ஃபுல் டூல்ஸும் ஏற்கனவே உங்க ஜிமெயில்ல இருக்கு. ஆமா, இந்த நிமிஷமே நீங்க இதையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்க இன்பாக்ஸ் இப்போ உண்மையிலே ஸ்மார்ட் ஆகிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்தது என்ன? நம்மளோட டெய்லி லைஃப்ல நாம பயன்படுத்துற ஒவ்வொரு சின்ன சின்ன டூல்ஸ்லயும் இந்த ஏஐ இன்னும் என்னென்ன மேஜிக் செய்ய போகுது?